கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்களுக்கு பரத்திலிருந்து பரிபூர்ணமாக அருளிச் செய்து, நீங்கள் இந்த பூவுலகத்தில் ஆசீர்வாதமாக வாழவும் மறுமையில் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிக்க அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நான் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் ஜேம்ஸ் சால்மார்ஸ். இவருடைய பிறப்பு 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1841 இவருடைய இறப்பு 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1901 நாடு ஸ்காட்லாந்து. இவருடைய தரிசன பூமி பசிபிக் கடலில் உள்ள தீவுகள். அது ஒரு விருந்து சாலை. முக்கியமான கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஜேம்ஸ் சால்மாரும் அவரது மனைவியும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். கூட்டம் முடிந்ததும் விருந்து பரிமாறப்பட்டது. பெரிய தட்டு ஒன்றில் எண்ணெயில் பொரித்து எடுக்கப்பட்ட பெரிய இறைச்சி துண்டு. அது என்னவென்று உற்று நோக்கிய சால்மாரின் மனைவிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் மார்பு பகுதி. எப்படி இருக்கும்? நியூ கினியா என்ற தீவு. நாகரிகமற்ற, பாவம் நிறைந்த, மூடத்தனமிக்க கொடூர பழங்குடிகள் வாழும் இடம் அது. 1877 சால்மாரும் அவரது மனைவியும் அப்பகுதிக்கு கடந்து சென்றார்கள். மனிதர்களையே சாப்பிடும் அக்கொடூர மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து கூறினார்கள். எதிர்பாராத விதமாக சால்மாரின் மனைவி பலவீனமாகி மரித்து போனார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் பணியில் ஈடுபடுவதின் மூலம் என் துக்கத்தை மறப்பேன் என்று கூறி இன்னும் தீவிர பணியில் ஈடுபட்டார். புதிய பழங்குடி மக்களிடம் பழக அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்தார். இதனால் மக்கள் இவரின் நண்பரானார்கள். புது புது தீவுகளுக்கு சென்று கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்தார். 1901 கோராபாரி என்ற தீவிற்கு பயணமானார். நரமாமிஷம் உண்ணும் பழங்குடி மக்கள் அவர் படகை சூழ்ந்து கொண்டனர். நாளை மறுபடியும் வருகிறேன் என்று கூறி அவர்களிடமிருந்து விடை பெற்றார். மறுநாள் சால்மர் தன் உடன் ஊழியர் டாம்கின்ஸின் உடன் அங்கு சென்றார். சிறப்பான வரவேற்புடன் அப்பழங்குடிகள் அவர்களை விருந்து சாலைக்கு அழைத்துச் சென்றனர். திடீரென்று உருட்டுக்கட்டைகளால் அவர்களை தாக்கினார்கள். அவர்களின் தலைகளை துண்டித்தனர். பழங்குடியினருக்கு விருந்தாக்கப்பட்டனர். என்ன கொடூரம்! ஆனால் சால்மார் விதைத்த வசனம் விருதாவாகவில்லை. பின்னாட்களில் மனம் திரும்பிய அந்த மக்கள் கூட்டம் இன்றும் ஆண்டவரை செபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் அம்மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றனர். அன்பானவர்களை, ஜேம்ஸ் சால்மரை போன்று நற்செய்தி கூறுவதில் வீரம் உங்களிடம் உள்ளதா? ஜேம்ஸ் விதமாக சொல்கிறார், கிறிஸ்துவிடம் நெருங்கி வரும்போதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு அவரை அறிவிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மனிதர்களையே கொண்டு சாப்பிடுகின்ற அந்த மக்களுக்கும் தைரியமாக போய் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கின்றார். அவர் அறிவித்ததன் மித்தம் இன்று அந்த தீவுகளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை திரளான மக்கள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் ஆத்தும தாகத்தோடும் ஆத்தும வாரத்தோடும் கூட எப்பொழுதும் நாம் செயல்படுவோம். இவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை நெருங்கி போகும்போதெல்லாம் எனக்குள் ஆத்தும தாகம் அனலாய் பற்றி எரிகிறது என்று சொல்லுகின்றார். ஆம், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த வாஞ்சை தாகம் எனக்குள் அனலாய் பற்றி எரிய வேண்டும். அதுதான் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற உண்மையான அன்பு. ஆத்தும ஆதாயம் செய்வோம். கர்த்தர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்குவார். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், ஏசாயா 39ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியிலே வாசித்து
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.